விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்திலிருந்து சம்ஸ் பார்க்கலாம். If A is to B equal to 1 by 2 is to 3 by 8, B is to C equal to 1 by 3 is to 5 by 9, then the ratio A is to C is எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். முதல்ல ரேஷியோ A is to B equal to 1 by 2 is to 3 by 8. இதை விகிதத்தில் மாற்ற போகிறோம். A ஃபஸ்ட் இருக்குது மேலே, ரெண்டாவது இருக்கிறது B கீழே. அதே மாதிரி ஃபஸ்ட் இருக்கிறது இங்கே இந்த சைடு எப்படி வரும்னா, இங்கே இஸ்டு இருந்துச்சுன்னா வகுத்தல்னு அர்த்தம். வகுத்தல் பெருக்கலை மாற்றிட்டு ரெண்டாவது நம்பரை அப்படியே தலைகீழே எழுதணும். 3 by 8 8 by 3 எழுதிக்கொள்ளணும். ஸோ நமக்கு எப்படி வரும்னா A by B equal to 1 by 2 into 8 by 3ன்னு கிடைக்கும். இப்போ 8 2 2 4 வாய்ப்பாடெல்லாம் அடிப்படும். 4 வாய்ப்பாடில் 8 4 2 8. ஸோ 2 கேன்சல் ஆயிரும். 8 இடத்துல 4 வந்துடும். ஸோ 4 by 3. அப்போ A by Bனா என்ன அர்த்தம்? அப்பமே சொல்லியிருக்கேன், விகிதம்னா இஸ்டுன்னு அர்த்தம். ஸோ A is to B equal to 4 is to 3. அதே மாதிரி B is to Cயை சால்வ் பண்ணால் 3 is to 5ன்னு வருது. இது அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஏபிசி டேபிள் போட்டுக்கிட்டு இந்த ஏக்கும் பிக்கான வேல்யூ 4 is to 3. அப்போ 4 3 எழுதிடணும். சியோட B is to Cக்கான வேல்யூ 3 is to 5. அப்போ 3 5 எழுதிட்டு இந்த நம்பரை இதுக்கு ரைட்லேயும் இங்கே நம்பரை இதுக்கு லெஃப்ட்லேயும் எழுதிடணும். ஸோ 4 3 5 3 3 5. ஸோ எப்படி கிடைக்குதுன்னா 4 3 5 4 3 3 3 3 5. இப்போ ஏயோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த ஏக்கு கீழே இருக்கிற இந்த காலத்தில் ஃபஸ்ட் காலத்தில் இருக்கிற நம்பர்ஸை பெருக்கணும். 4 into 3 3, பிக்கு வேல்யூ 3 into 3, சிக்கு வேல்யூ 3 into 5. ஸோ 4 into 3 is to 3 into 3 is to 3 into 5. ஸோ A is to B is to Cயை கண்டுபிடிச்சாச்சு. இதில் காமனாக 3 இருக்கிறதுனால 3லையும் 3 அடி கொடுக்குறோம். ஸோ 4 into 3ல் 3 கேன்சல் ஆனால் 4 இருக்கும். 3 into 3ல் 3 கேன்சல் ஆனால் 3. 5 into 3ல் 3 கேன்சல் ஆனால் 5. ஸோ 4 is to 3 is to 5. நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்குது A is to C. அப்போ 4 is to 5. A is to C, A is C தனியாக எடுத்து எழுதுனா போதும்.